வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக 11 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 11 யூனிட்ஸோட புக் பேக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது சிம்பன்சி. சிம்பன்சியின் மரபணு மனிதர்களின் மரபணுவுடன் 98% ஒத்துப்போகிறது. செகண்ட் ஒன், வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் புதிய கற்காலம். தேர்ட் ஒன், பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் ஹோமோசேபியன்ஸ். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் ஹோமோசேபியன்ஸ். ஃபோர்த் ஒன், எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி பிறைநிலப்பகுதி. ஃபிஃப்த் ஒன், சர் ராபர்ட் ப்ரூஸ்புட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். சிக்ஸ்த் ஒன், எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும் என்பது சரி. செகண்டு, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள், அழகான ஓவியங்களையும் கலைப்பொருள்களையும் உருவாக்கினார்கள் என்பது தவறு. தேர்டு, வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகின்றன என்பது தவறு. ஃபோர்த் ஒன், வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது என்பது சரி. ஆன்சர் 1 மற்றும் 4 சரி. அடுத்தது, செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள் என்பது சரி. செகண்ட் ஒன், புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது என்பது தவறு. சென்னை மாவட்டம் கிடையாது, வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது. அடுத்தது, புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது என்பது தவறு. பழங்கற்காலம் கிடையாது, இரும்பு காலம். அடுத்தது, விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் என்பது தவறு. இடைக்கற்காலம் கிடையாது, புதிய கற்காலம். விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் புதிய கற்காலம். ஆன்சர் 1 மட்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மட்டும் சரி. அடுத்தது, கூற்று தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காரணம், நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சியடைந்து இருந்தது. ஆன்சர், கூற்றும் காரணமும் தவறானவை. கூற்றும் காரணமும் தவறானவை. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், கைக்கோடாரிகளும் வெட்டு கருவிகளும் கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகளாகும். கைக்கோடாரிகளும் வெட்டு கருவிகளும் கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகளாகும். செகண்ட் ஒன், கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் கற்கருவி தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றன. தேர்ட் ஒன், பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் இடைக்கற்காலம் எனப்படும். அடுத்தது, சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், சரியான கூற்று மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பிப்பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பிப்பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. செகண்ட் ஒன், சரியான கூற்று மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம். அவர்களின் தோற்றம் குறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. அடுத்தது, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், பழங்கால மானுடவியல் மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு. பழங்கால மானுடவியல் என்பது மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு. செகண்ட் ஒன், கோடரி கருவிகள் அச்சூலியன் எனப்படும். கோடரி கருவிகள் அச்சூலியன். தேர்ட் ஒன், கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வீனஸ். ஃபோர்த் ஒன், செம்மணல் மேடுகள் தேரி. ஃபிஃப்த் ஒன், சிறு அளவிலான கல்லாலான செய்பொருள்கள்
நுண்கற்காலம் சிறு அளவிலான கல்லாலான செய்பொருள்கள் நுண்கற்காலம். ஆன்சர் 43251. 43251. ஃபஸ்ட் யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சுது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். செகண்ட் யூனிட் பண்டைய நாகரிகங்கள். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை சித்திர எழுத்து என்கிறோம். செகண்ட் ஒன், எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை மம்மியாக்கம் எனப்படும். எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை மம்மியாக்கம் எனப்படும். தேர்ட் ஒன், சுமேரியரின் எழுத்து முறை கியூனிஃபார்ம் ஆகும். சுமேரியரின் எழுத்து முறை கியூனிஃபார்ம் ஆகும். அடுத்தது ஃபோர்த் ஒன், ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை. ஆன்சர் குதிரை மற்றும் இரும்பு. ஹரப்பா மக்கள் குதிரை மற்றும் இரும்பு பற்றி அறிந்திருக்கவில்லை. அடுத்தது சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறை முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை நடனமாடும் பெண். அடுத்தது மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடைய நாகரிகமாகும் என்பது தவறு. மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் சுமேரியர்களுடைய நாகரிகமாகும். அடுத்தது சீனர்கள் ஹைரோக்ளிபிக் முறையை வளர்த்தெடுத்தார்கள் என்பது தவறு. ஹைரோக்ளிபிக் முறையை வளர்த்தெடுத்தவர்கள் எகிப்தியர்கள். அடுத்தது யூப்ரடிஸ் டைக்ரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னார் வளைகுடாவில் கலக்கின்றன என்பது தவறு. யூப்ரடிஸ் டைக்ரிஸ் ஆகிய ஆறுகள் பாரசீக வளைகுடாவில் கலக்கின்றன. அடுத்தது பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர் ஆவார் என்பது மட்டும் சரி. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் சரி. லாஸ்ட் ஆப்ஷன் 4 மட்டும் சரியானவை. அடுத்தது செவன்த் ஒன், யாங்சி ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது என்பது தவறு. சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு மஞ்சள் ஆறு. அடுத்தது ஊடி சீன பெருஞ்சுவரை கட்டினார் என்பது தவறு. சீன பெருஞ்சுவரை கட்டியவர் ஷி ஹுவாங்டி. சீன பெருஞ்சுவரை கட்டியவர் ஷி ஹுவாங்டி. அடுத்தது சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர் என்பது சரி. அடுத்தது தாவோயிசத்தை நிறுவியவர் மென்ஷியஸ் என்று சீன மரபு கூறுகிறது என்பது தவறு. தாவோயிசத்தை நிறுவியவர் லாவோட்ஸ். ஆன்சர் தேர்ட் ஒன் மட்டும் சரி. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 3 மட்டும் சரி. அடுத்தது பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவைச் சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது? ஆன்சர் சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசீரியர்கள். மெசபடோமியாவைச் சேர்ந்த சரியான காலவரிசை சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசீரியர்கள். அடுத்தது கூற்று மெசபடோமிய நாகரிகத்தின் அசீரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவர். காரணம் அசீரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றது. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸ்பிங்ஷின் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவமாகும். ஸ்பிங்ஷின் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவமாகும். செகண்ட் ஒன், எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துகள் சார்ந்த முறை சித்திர எழுத்து அல்லது ஹைரோக்ளிபிக். சித்திர எழுத்து அல்லது ஹைரோக்ளிபிக் ஆகும். அடுத்தது ஹமுராபியின் சட்டத்தொகுப்பு என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணமாகும். ஹமுராபியின் சட்டத்தொகுப்பு என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணமாகும். அடுத்தது சௌ அரசின் தலைமை ஆவண காப்பாளர் லாவோட்ஸ் ஆவார். அடுத்தது ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள சுடுமண் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் சரியான கூற்று
கியூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமெஷ் காவியத்துடன் தொடர்புடையவை என்பது மட்டும் சரியானது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது என்பது தவறு. பெருங்குளம் என்பது ஹரப்பாவில் இல்லை, மொஹஞ்சதாரோவில் உள்ளது. தேர்ட் ஆப்ஷன், சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடனமாடும் பெண் உருவமும் எகிப்தியர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன என்பது தவறு. ஹரப்பா மக்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. ஃபோர்த் ஆப்ஷன், மெசபடோமியர்கள் சூரிய நாள்காட்டி முறையை வகுத்தார்கள் என்பது தவறு. மெசபடோமியர்கள் சந்திரனை அடிப்படையாக வைத்து 12 மாதங்கள் கொண்ட நாள்காட்டியை உருவாக்கினார்கள். அடுத்தது செகண்ட் ஒன்ல சரியான ஆன்சர் அமோன் ஓர் எகிப்திய கடவுள் என்பது மட்டும் சரியானது. அமோன் ஓர் எகிப்திய கடவுள் என்பது மட்டும் சரியானது. அடுத்தது பொறுத்துக. பாரோ என்பவர் எகிப்திய அரசர். பாப்பிரஸ் என்பது ஒரு வகை புல். பெரும் சட்ட வல்லுனர் ஹமுராபி. கில்காமெஷ் என்பது பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம். பெருங்குளம் மொஹஞ்சதாரோவில் உள்ளது. ஆன்சர் 24531. 24531. செகண்ட் யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். தேர்ட் யூனிட் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை தமிழ் பிராமி எழுத்து முறை. செகண்ட் ஒன், தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலிமொழி வரலாற்று நூல் மகாவம்சம். தேர்ட் ஒன், காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசர் கரிகாலன். காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் கரிகாலன். ஃபோர்த் ஒன், சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. ஃபிஃப்த் ஒன், பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன என்பது சரி. செகண்ட் ஒன், மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள் என்பது சரி. அடுத்தது, ரோமானிய ஆவணமான வியன்னா பாப்பிரஸ் முசிறி உடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது என்பது தவறு. ரோமானிய ஆவணம் கிடையாது. கிரேக்க ஆவணமான வியன்னா பாப்பிரஸ் முசிறி உடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது. அடுத்தது, தமிழ் இலக்கண நூலான பத்துப்பாட்டில் திணை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளது என்பது தவறு. பத்துப்பாட்டு என்பது இலக்கண நூல் கிடையாது, இலக்கிய நூல்கள். ஆன்சர் 1, 2 சரியானவை. 1, 2 சரியானவை. அடுத்தது சிக்ஸ்த் ஒன், 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது என்பது தவறு. 10 சேர அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது. அடுத்து, காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது என்பது தவறு. அகநானூறு கிடையாது, சிலப்பதிகாரம் விவரிக்கிறது. அடுத்தது, சோழர்களின் சின்னம் புலி ஆகும். அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள் என்பது சரி. ஃபோர்த் ஒன், நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதியாகும் என்பது தவறு. நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியும், பாலைவன பகுதி என்பது பாலை நிலம். ஆன்சர் 3 மட்டும் சரி. தேர்ட் ஆப்ஷன் 3 மட்டும் சரி. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், கற்கள், செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் கல்வெட்டியல் ஆகும். செகண்ட் ஒன், கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருள்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல் தொல்லியல் ஆகும். தேர்ட் ஒன், மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து
கௌடில்யர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம். ஃபோர்த் ஒன், திணை என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள். மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாக உள்ளது. ஃபிஃப்த் ஒன், கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்கு ஆசியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை யவனர் என்னும் சொல் குறிக்கிறது. கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்காசியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை யவனர் என்னும் சொல் குறிக்கிறது. அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான கூற்று. இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. அடுத்தது செகண்ட் ஒன், சரியான ஆன்சர். தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர். அவர்களின் தலைநகரம் உறையூர் ஆகும் என்பது தவறு. காவிரி பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள். செகண்ட் ஒன், மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றது என்பது தவறு. கரிகாலன் கிடையாது, பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. லாஸ்ட் ஆப்ஷன், உப்பு விற்றவர்கள் உமணர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் வணிகத்துக்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் செய்தார்கள். அடுத்தது பொறுத்துக. கல்வெட்டியல் என்பது கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. கல்வெட்டியல் என்பது கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. செகண்ட் ஒன், காலவரிசை குறிப்புகள் என்பது முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. தேர்ட் ஒன், மேய்ச்சல் வாழ்க்கை என்பது கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். ஃபோர்த் ஒன், புடைப்பு மணிகள் என்பது விலை உயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம். ஃபிஃப்த் ஒன், அரிக்கமேடு சங்ககால துறைமுகம். அரிக்கமேடு சங்ககால துறைமுகம். தேர்ட் யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. ஃபோர்த் யூனிட் பார்க்கலாம். ஃபோர்த் யூனிட், அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய புத்தர் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார். செகண்ட் ஒன், மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் பிம்பிசாரர். தேர்ட் ஒன், வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் மகாஜனபதங்கள் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளில் எழுச்சி ஏற்பட்டது. அடுத்தது, மும்மணிகள் என்ற 3 கொள்கைகளை போதித்தவர் மகாவீரர். மும்மணிகள்னா திரிரத்னா என்ற 3 கொள்கைகளை போதித்தவர் மகாவீரர். ஃபிஃப்த் ஒன், மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் மெகஸ்தனிஸ். மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் மெகஸ்தனிஸ். அடுத்தது, மகத அரசுகளின் கீழ் இருந்த மகாமாத்ரேயர்கள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயல்பட்டார்கள். மகத அரசர்களின் கீழிருந்த மகாமாத்ரேயர்கள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயல்பட்டார்கள். செகண்ட் ஒன், மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்னும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது. ஆன்சர் 1, 2 சரி. கூற்று 1, 2 சரி. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபுவழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு ஜென்ட் அவெஸ்தா ஆகும். வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபுவழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு ஜென்ட் அவெஸ்தா ஆகும். செகண்ட் ஒன், கங்கை சமவெளியில் இரும்பு கலப்பை வேளாண்மைக்கு மாடுகளின் தேவை அவசியமானது. தேர்ட் ஒன், மகாவீரர் தீர்த்தங்கரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் என்றும் சமணர்கள் நம்புகிறார்கள். ஃபோர்த் ஒன்,
புத்தருக்கு ஞானோதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோயில் இன்றும் புத்தகயாவில் உள்ளது. 5th ஒன், மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள அசோகரின் பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன. அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. 1st ஒன், சரியான கூற்று. இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசலம், மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையாக இருந்தன. அடுத்தது 2nd ஒன், சரியான கூற்று. நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். அடுத்தது பொறுத்துக. எண்வழிப்பாதை. எண்வழிப்பாதை என்பது தூய மனநிலையை அடைவதற்கான பாதை. பாகுபலி என்பது மிக உயரமான சமணச் சிலை. வசந்த மற்றும் இலையுதிர்கால வரலாற்று பதிவேடு அரசியல் அறநெறிகளின் சட்டத் தொகுப்பு. ஜென்ட் அவெஸ்தா என்பது சட்டங்களும் புராணக் கதைகளும் அடங்கிய புனித இலக்கியம். ரிஷபா என்பவர் முதல் தீர்த்தங்கரர். ரிஷபா முதல் தீர்த்தங்கரர். ஆன்சர் 23451. 23451. 4th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சுது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 5th யூனிட் செவ்வியல் உலகம். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. 1st ஒன், டேஷ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது. ஆன்சர் ஏதென்ஸ். ஏதென்ஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது. 2nd ஒன், கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் ஹெலனியர்கள். கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் ஹெலனியர்கள். 3rd ஒன், ஹென் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் லியூ பங். ஹென் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் லியூ பங். 4th ஒன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் போண்டியஸ் பிலாத்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் போண்டியஸ் பிலாத்து. 5th ஒன், பெலப்பொனேசிய போர் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியோர்களுக்கிடையே நடைபெற்றது. ஆன்சர் ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள். பெலப்பொனேசிய போர் ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள் ஆகியோர்களுக்கிடையே நடைபெற்றது. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. கிரேக்கர்கள் மாரத்தான் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர். 2nd ஒன், ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் கிராக்கஸ் சகோதரர்கள். ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் கிராக்கஸ் சகோதரர்கள். 3rd ஒன், ஹென் வம்சத்தினரின் ஆட்சியின் போது பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது. ஹென் வம்சத்தினரின் ஆட்சியின் போதுதான் பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது. அடுத்தது புனித சோவியா ஆலயம் ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டடம். புனித சோவியா ஆலயம் ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டடம். அடுத்தது பிலினி தி யங்கர் மற்றும் புளூட்டாக் ரோம நீதிபதிகள் ஆவார்கள். பிலினி தி யங்கர் மற்றும் புளூட்டாக் ரோம நீதிபதிகள் ஆவார்கள். அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. 1st ஒன், சரியான கூற்று. கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வி அடைந்தது என்பது மட்டும் சரி. 1st ஒன், சரியான கூற்று. கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வியடைந்தது. 2nd ஒன், சரியான கூற்று. எட்ரூஸ்கர்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவினர். அடுத்தது ரோமும் கார்த்தோஜும் கிரேக்கர்களை துரத்துவதற்கு ஒன்றிணைந்தன. ரோமும் கார்த்தோஜும் கிரேக்கர்களை துரத்துவதற்கு ஒன்றிணைந்தன. ஆன்சர் கூற்று 2 மற்றும் 4 சரி. 2 மற்றும் 4 சரி. அடுத்தது 3rd ஒன், சரியான கூற்று. விர்ஜில் எழுதிய ஆனைட் ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது. விர்ஜில் எழுதிய ஆனைட் ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது. ஆன்சர் 3rd ஒன் சரி. 3வது கூற்று மட்டும் சரி. அடுத்தது 4th ஒன், சரியான கூற்று. வரலாற்றாளராக லிவியை விட
டாசிடஸ் மதிக்கத்தக்கவர். வரலாற்றாளராக லிவியை விட டாசிடஸ் மதிக்கத்தக்கவர். ஆன்சர் 4th ஒன் சரி. அடுத்தது 5th ஒன் சரியான கூற்று. ஐரோப்பாவில் புனித சோஃபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடமாகும் என்பது மட்டும் சரியானது. ஐரோப்பாவில் புனித சோஃபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடமாகும் என்பது மட்டும் சரியானது. ஆன்சர் 3rd கூற்று சரி. பொறுத்துக. அக்ரோபொலிஸ் என்பது பாதுகாக்கப்பட்ட நகரம். அக்ரோபொலிஸ் என்பது பாதுகாக்கப்பட்ட நகரம். பிளாட்டோ என்பவர் தத்துவ ஞானி. மாரியஸ் என்பது கான்சல். மாரியஸ் கான்சல். ஜிஎஸ் ஏதென்சு. எபிக்யூரஸ் பொருள் முதல்வாதி. எபிக்யூரஸ்னா பொருள் முதல்வாதி. ஆன்சர் 3, 4, 2, 5, 1. 5th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சுது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். அடுத்தது 6th யூனிட் இடைக்காலம். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் ஹிண்டோ ஜப்பானின் பூர்வீக மதமாகும். செகண்ட் ஒன் டைம்யாஸ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும். தேர்ட் ஒன் ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி தாரிக். ஃபோர்த் ஒன் ஹருன் அல் ரஷீத் என்பவர் அப்பாசித்து வம்சத்தின் திறமையான அரசர். 5th ஒன் நிலப்பிரபுத்துவம் அண்டியிருத்தலை மையமாக கொண்டது. நிலப்பிரபுத்துவம் அண்டியிருத்தலை மையமாக கொண்டது. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் ஐனஸ் என்பவர்கள் ஜப்பானின் பூர்வ குடிகள் ஆவர். அடுத்தது யமட்டோ என்பது ஜப்பானின் முந்தைய பெயராகும். தேர்ட் ஒன் எத்ரிப் என்பது மெதினாவின் முந்தைய பெயராகும். ஃபோர்த் ஒன் வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய மங்கோலிய மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர். வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய மங்கோலியர்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர். அடுத்தது உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் 2ஆம் முகமது ஆவார். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் சரியான கூற்று. லாஸ்ட் ஆப்ஷன் 4th ஒன் மட்டும் சரி. கூற்று 4 மட்டும் சரி. 4வது கூற்று போப்பாண்டவர் கிரிகோரி 4ஆம் ஹென்ரியை மதவிலக்கம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலகச் செய்தார். செகண்ட் ஒன் சரியான கூற்றுகள் 2 மற்றும் 4 சரியானவை. கூற்றுகள் 2 மற்றும் 4 சரியானவை. 2வது கூற்று சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபை மார்கோபோலோவின் நன்மதிப்பை பெற்றது. 4வது கூற்று மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். 2 மற்றும் 4 சரி. தேர்ட் ஒன் அனைத்து கூற்றுகளும் தவறானது. தேர்ட் கொஸ்டினில் அனைத்து கூற்றுகளுமே தவறானது. ஃபர்ஸ்ட் ஒன் போயங் மற்றும் சங் ஆன் ஆகியவை சுங் வம்சத்தால் கட்டப்பட்டது என்பது தவறு. சுங் வம்சம் கிடையாது, தாங் வம்சத்தால் கட்டப்பட்டது. செகண்ட் ஒன் விவசாயிகளின் எழுச்சி சாங் வம்சம் அழிய வழிகோலியது என்பது தவறு. சாங் வம்சம் கிடையாது, தாங் வம்சம். விவசாயிகளின் எழுச்சி தாங் வம்சம் அழிய வழிகோலியது. தேர்ட் ஒன் செல்ஜுக் துருக்கியர் என்பவர் தார்தாரியர் என்னும் பழங்குடியினர் ஆவர் என்பது தவறு. பழங்குடியினர் கிடையாது, நாடோடியினர். செல்ஜுக் துருக்கியர் என்பவர் தார்தாரியர் என்னும் நாடோடியினர் ஆவர். ஃபோர்த் ஒன் மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர் என்பது தவறு. ஜப்பான் கிடையாது, சீனா. மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். அடுத்தது ஃபோர்த் ஒன் கூற்று பௌத்த மதம் இந்தியாவில் இருந்து சீனாவிற்கு சென்றது. காரணம் சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள். ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. 5th ஒன் கூற்று ஜெருசலேமை துருக்கியர் கைப்பற்றி கொண்டது சிலுவை போருக்கு காரணமானது. காரணம் ஜெருசலேமிற்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆன்சர் காரணம் கூற்றும் காரணமும் சரி. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி. அடுத்தது பொறுத்துக. சிவப்பு தலைப்பாகைகள் சு யுவான் சங். சிவப்பு தலைப்பாகைகள் சு யுவான் சங். செல்ஜிக் துருக்கியர்கள் மத்திய ஆசியா. தேர்ட் ஒன் முதல் சோகுனேட்
காமகுரா. முதல் சோகுனேட் காமகுரா. 4th ஒன் பாக்தாத் என்பது அரேபிய இரவுகளின் நகரம். 5th ஒன் கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்படல் இரண்டாம் முகமது. கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்படல் இரண்டாம் முகமது. ஆன்சர் 35412. 35412. அடுத்தது 7th யூனிட் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன் விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் தௌலதாபாத். செகண்ட் ஒன் தக்கான சுல்தானியங்கள் ஹவுரங்கசீப்பால் கைப்பற்றப்பட்டன. தேர்ட் ஒன் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. 4th ஒன் கிருஷ்ணதேவராயர் பாபரின் சமகாலத்தவர். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள். செகண்ட் ஒன் கிபி 1565 ஆண்டு தக்கான சுல்தானியங்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை தலைக்கோட்டை போரில் தோற்கடித்தது. அடுத்தது விஜயநகரம் ஓர் இராணுவ தன்மை கொண்ட அரசாக உருவானது. அடுத்தது நகரமயமாதலின் போக்கு விஜயநகர அரசு காலத்தில் அதிகரித்தது. அடுத்தது சோழர்கள் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளி பொருந்திய காலம். அடுத்தது சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் சரியான கூற்று விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும். அடுத்தது செகண்ட் ஒன் சரியான கூற்றுகள். முதல் 2 கூற்றுகளும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது. அடுத்தது தெலுங்கு நாயக்கர்கள் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு பேசும் மக்கள் மதுரையிலிருந்து குடிபெயர்ந்தனர். அடுத்தது புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவழிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன என்பது மட்டும் சரி. அடுத்தது 4th ஒன் கூற்று கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது. காரணம் இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது 5th ஒன் பேரழகும் கலைத்திறனும் மிக்க தங்க சிலைகளை சோழர்கள் வடித்தனர். செகண்ட் ஒன் சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறுவடிவான நடராஜரின் பிரபஞ்ச நடனம். ஆன்சர் 1 தவறு 2 சரி. கூற்று 1 தவறு 2 சரி. அடுத்தது கீழ்கண்டவற்றை பொருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம் கோவா. தான்சேன் என்பவர் அக்பரின் அரசவை. பட்டு வளர்ப்பு வங்காளம். அங்கோர்வாட் கம்போடியா. மாவட்டம் கோட்டம். ஆன்சர் 35214. 35214. 7th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 8th யூனிட் நவீன யுகத்தின் தொடக்கம். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவர்களில் யார் மனிதநேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆன்சர் பெட்ரார்க். செகண்ட் ஒன் ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸு என்ற ஓவியத்தை வரைந்தவர் ரஃபேல். தேர்ட் ஒன் வில்லியம் ஹார்வி டேஷ் கண்டுபிடித்தார். ஆன்சர் இரத்தத்தின் சுழற்சி. 4th ஒன் 95 கொள்கைகளை எழுதியவர் மார்ட்டின் லூதர். 95 கொள்கைகளை எழுதியவர் மார்ட்டின் லூதர். 5th ஒன் கிறித்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜான் கால்வின். 6th ஒன் பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி லோபோ போன்சால்வ்ஸ். 7th ஒன் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் பெர்டினாண்டு மெக்கல்லன். 8th ஒன் அமெரிக்க கண்டம் அமெரிக்கோ வெஸ்புகி என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது. 9th ஒன் கிழக்கிந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வசமிருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக கோவா இருந்தது. 10th ஒன் கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் சர்க்கரைவள்ளி கிழங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் கிபி 1453 கான்ஸ்டான்டினோபிளை துருக்கியர் கைப்பற்றினர். செகண்ட் ஒன்
எராஸ்மஸ் என்பவர் மனிதநேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார். தேர்ட் ஒன், மைக்கேல் ஆஞ்சலோ சிஸ்டைன் திருச்சபை மேற்கூரையில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ்பெற்றவராவார். ஃபோர்த் ஒன், கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்துக்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் எதிர்மத சீர்திருத்தமாகும். ஃபிஃப்த் ஒன், வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள் வங்கிகள், கூட்டுப்பங்கு நிறுவனங்களின் தோற்றம் மற்றும் வர்த்தகமாகும். அடுத்தது சரியான கூற்றை கண்டுபிடிக்க. ஃபர்ஸ்ட் ஒன், சரியான கூற்று தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது. செகண்ட் ஒன், சரியான கூற்று புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன. அடுத்தது பொறுத்துக. நிலப்பிரபுத்துவம் என்பது சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை. மனிதாபிமானம் என்பது மனித கௌரவம். நீதி விசாரணை என்பது மதத்திற்கு புறம்பானவர் மீது விசாரணை. ஃபோர்த் ஒன், மெர்கண்டலிசம் என்பது ஏகபோக வர்த்தகம். ஃபிஃப்த் ஒன், கொலம்பிய பரிமாற்றம் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம். 8th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 9th யூனிட் புரட்சிகளின் காலம். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி ஜேம்ஸ் டவுன். செகண்ட் ஒன், பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் லபாயட். தேர்ட் ஒன், லபாயட், தாமஸ் ஜெபர்சன் மிரபு ஆகியோர் மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனத்தை எழுதினர். ஃபோர்த் ஒன், சாரடோகாவில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது. சாரடோகாவில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது. அடுத்தது, பிரான்சில் அரச சர்வாதிகாரத்தின் சின்னமாக வெர்சைல்ஸ் இருந்தது. சிக்ஸ்த் ஒன், ஆஸ்திரியா மற்றும் பிரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் வால்மி போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன. அடுத்தது, காண்டிட் என்ற நூல் வால்டேரால் எழுதப்பட்டது. காண்டிட் என்ற நூல் வால்டேரால் எழுதப்பட்டது. அடுத்தது, 16ஆம் லூயியின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்க வைத்து கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள் ஜெரோண்டியர். ஆன்சர் ஜெரோண்டியர். அடுத்தது, 1783ஆம் ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர அமைதிப்போர் முடிவுக்கு வந்தது. அடுத்தது, தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் இயல்பறிவு. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 2ஆம் கண்டங்கள் மாநாட்டில் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் பெஞ்சமின் பிராங்க்லின். செகண்ட் ஒன், பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு 1775 ஜூன் 17. அடுத்தது, செலவாணி சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்ப செலுத்த வற்புறுத்தியது. ஃபோர்த் ஒன், பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் மிரபு ஆவார். ஃபிஃப்த் ஒன், சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெரும் விழா நடத்தியதால் ஹெர்பர்ட் கில்லட்டினால் கொல்லப்பட்டார். சிக்ஸ்த் ஒன், 16ஆம் லூயி பிரான்ஸை விட்டு தப்பியோட முயன்றபோது வெர்னே நகரில் அவர் தனது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார். அடுத்தது, சரியான கூற்றை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் ஒன், சரியான கூற்று கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் போர்ச்சுகீசியர் முன்னோடியாவர். அடுத்தது, ஃபோர்த் ஒன், ஆங்கிலேயர்கள் நியூ ஆம்ஸ்ட்ராமை நியூயார்க் என பெயர் மாற்றம் செய்தனர். கூற்றுகள் 1, 4 சரியானவை. ஆன்சர் 1 மற்றும் 4 சரியானவை. அடுத்தது, செகண்ட் ஒன் சரியான கூற்று அமெரிக்க விடுதலை போர் இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட போராக மட்டுமல்லாது உள்நாட்டு போராகவும் அமைந்தது. செகண்ட் ஒன், கூற்று 1 மட்டும் சரி. தேர்ட் ஒன், கூற்று
ஆங்கிலேய பொருள்களை பாஸ்டன் வணிகர்கள் புறக்கணித்தனர். காரணம், ஆங்கிலேய நிதி அமைச்சர் அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் மீது புதிய வரி அறிமுகப்படுத்தினார். ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். 4th one கூற்று. கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வெண்டி என்னுமிடத்தில் விவசாயிகள் பெரும் புரட்சி செய்தனர். காரணம், அரசரின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவர்களுக்கெதிராக போரிட விரும்பவில்லை. அரசரின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவர்களுக்கெதிராக போரிட விரும்பவில்லை. ஆன்சர் கூற்று சரி. காரணம் தவறு. கூற்று சரி. காரணம் தவறு. அடுத்தது பொறுத்துக. ஜான் வின்திராய் மாசாசூசட்ஸ் குடியேற்றம். டர்காட் பிரான்சின் நிதி அமைச்சர். சட்டத்தின் சாரம் மாண்டெஸ்கியூ. மேரி அண்டாய்னட் 16ஆம் லூயி. மேரி அண்டாய்னட் 16ஆம் லூயி. 7 ஆண்டு போர் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4. அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4. 9th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 10th யூனிட் தொழிற்புரட்சி. இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் ராபர்ட் புல்டன். செகண்ட் ஒன், மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது? ஆன்சர் குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை. தேர்ட் ஒன், தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் எலியாஸ் ஹோவே. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் எலியாஸ் ஹோவே. ஃபோர்த் ஒன், நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் டி வென்டல். அடுத்தது, சிலேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர். சிலேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் ஆண்ட்ரூ ஜேக்சன். அடுத்தது, கீழ்காண்பனவற்றில் எது ஹேமார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் உழைப்பாளர் தினம். கீழ்காண்பனவற்றில் எது ஹேமார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் உழைப்பாளர் தினம். அடுத்தது, எங்கு ஜோல்வெரைன் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஜெர்மனி. ஜோல்வெரைன் சுங்க ஒன்றியம் ஜெர்மனி. அடுத்தது, பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் அர்மான் பியூகாட். பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் அர்மான் பியூகாட். அடுத்தது, எக்கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது? ஆன்சர் பஞ்சு கடைசல் இயந்திரம். அடுத்தது, கீழ்காண்பனவற்றில் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் கற்கரி. கீழ்காண்பனவற்றுள் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் கற்கரி. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. சாசன இயக்கம் இங்கிலாந்தில் ஆடவர்க்கு வாக்குரிமை கோரியது. சாசன இயக்கம் இங்கிலாந்தில் ஆடவர்க்கு வாக்குரிமை கோரியது. அடுத்தது, சாலை அமைக்கும் முறை உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றியமைத்தது. அடுத்தது, விரைவாகவும் குறைந்த செலவிலும் எஃகை உற்பத்தி செய்யும் முறையை ஹென்றி பெஷிமர் கண்டுபிடித்தார். அடுத்தது, விஞ்ஞான சோசலிசத்தை முன்வைத்தவர் காரல் மார்க்ஸ் ஆவார். அடுத்தது, ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை 1835ஆம் ஆண்டில் இயக்கப்பட்டது. அடுத்தது, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் சரியான கூற்று. 1 மற்றும் 4 சரி. ஃபர்ஸ்ட்டு, இங்கிலாந்து சுரங்க முதலாளிகள் சுரங்கங்களுக்குள் நீர்க்கசிவு ஏற்படும் பிரச்சனையை எதிர்கொண்டனர். 4வது கூற்று, சுரங்கங்களிலிருந்து நிலக்கரியை பெற வேண்டுமானால் நீரை வெளியேற்றியாக வேண்டும். ஆன்சர் 1 மற்றும் 4 சரியானவை. அடுத்தது, செகண்ட் ஒன் சரியான கூற்றுகள். தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களை உருவாக்கி கொண்டனர். அடுத்தது, ஜெர்மனியின் அரசியல் முறை தொழில் புரட்சிக்கு குறிப்பிடத்தக்க முக்கிய சவாலாக அமைந்திருந்தது. ஜெர்மனியின் அரசியல் முறை தொழில் புரட்சிக்கு குறிப்பிடத்தக்க முக்கிய சவாலாக அமைந்திருந்தது. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. அடுத்தது, தேர்ட் ஒன்,
கூற்று விடுமுறை பெறுவதற்கு தொழிலாளர் உரிமை பெற்றிருந்தனர். காரணம் பணியாளர்களை பாதுகாக்க சட்டங்கள் இருந்தன. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு. அடுத்தது 4th ஒன் கூற்று சிலேட்டர் அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். காரணம் அவருடைய நூற்பாலையின் நகலாக பல நூற்பாலைகள் உருவாயின. அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது. ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்தது பொறுத்துக. பென்ஸ் ஜெர்மனி. பாதுகாப்பு விளக்கு ஹம்பரி டேவி. 4 சக்கர வாகனம் லூயி ரெனால்டு. மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம் அமெரிக்கா. நிலக்கரி வயல் லங்காஷயர். நிலக்கரி வயல் லங்காஷயர். 10th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சுது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 11th யூனிட் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் ஒன் பிரான்சிஸ் லைட் பினாங்கு தீவு பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். செகண்ட் ஒன் 1896இல் 4 நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது. தேர்ட் ஒன் இந்தோ சீனாவில் கொச்சின் சீனா மட்டுமே பிரான்சின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும். ஃபோர்த் ஒன் டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்கத் தொழில் செய்வோர் ஜோகன்னஸ்பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேற வழிவகுத்தது. அடுத்தது 5th ஒன் இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் போர்ச்சுகீசியர். அடுத்தது ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை கடனுக்கான அடிமை ஒப்பந்தம். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பவும். ஃபர்ஸ்ட் ஒன் பெர்லின் குடியேற்ற நாட்டு மாநாடு ஆப்பிரிக்காவை ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்வது என தீர்மானித்தது. அடுத்தது செகண்ட் ஒன் வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளின் ஜமீன்தார்களோடு மேற்கொள்ளப்பட்ட தீர்வு நிரந்தர நிலவரி திட்டம் என்றழைக்கப்படுகிறது. தேர்ட் ஒன் ஆங்கிலேயரின் முக்கிய வருவாயாக திகழ்ந்தது நிலவரியாகும். ஃபோர்த் ஒன் தமிழ்மொழி பேசப்பட்ட பகுதிகளில் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தனர். தமிழ்மொழி பேசப்பட்ட பகுதிகளில் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தனர். அடுத்தது சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் சரியான கூற்று. கூற்று 1 மட்டும் சரி. ஃபர்ஸ்ட் கூற்று 19ஆம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டு பகுதி வரை சகாராவுக்கு தெற்கே இருந்த ஆப்பிரிக்கா வெளியுலகுக்கு தெரியாமல் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டு பகுதி வரை சகாராவுக்கு தெற்கே இருந்த ஆப்பிரிக்கா வெளியுலகுக்கு தெரியாமல் இருந்தது. அடுத்தது செகண்ட் ஒன் சரியான கூற்றுகள். கூற்று 3 மட்டும் சரி. மூன்றாவது கூற்று காங்கோ ஆற்றின் வடிநில தீரத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியது. காங்கோ ஆற்றின் வடிநில தீரத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியது. தேர்டு கூற்று சென்னை மாகாணத்தில் 1876 முதல் 1878 ஆண்டுகளில் நிலவிய பஞ்சத்திற்கு முன்னர் பெரும் வறட்சி நிலவியது. காரணம் காலனி அரசு உணவு தானிய வணிகத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றியது. ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஃபோர்த் ஒன் கூற்று பெர்லின் மாநாடு 2ஆம் லியோபோல்டை சுதந்திர காங்கோ நாட்டில் ஆட்சி செய்ய அனுமதி வழங்கியது. காரணம் பெல்ஜியம் அரசர் 2ஆம் லியோபோல்டு காங்கோவின் மீது அக்கறை கொண்டிருந்தார். கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்தது பொறுத்துக. லியோபோல்டு பெல்ஜியம், பெனிலிக் எத்தியோப்பியா, சீசல் ரோடஸ் கேப் காலனி. சீசல் ரோடஸ் கேப் காலனி. வங்காள பஞ்சம் 1770. போதை வியட்நாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.